நியூஸ் 10 சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா. சார் மூவிஸ் ரிலீஸ் மேட்டன் சார் என்ன சார் பேர்? இங்கே நான் தான் கிங்கு என்ன சொல்லலை, அவர் ரிலீஸ் பண்ணுற படத்தை சொல்கிறேன். இங்கே நான் தான் கிங்கு சார். ஒரு 2 வாரத்தை கொஞ்சம் ப்ளீஸ் கைஸ், பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். எல்லோருக்கும் வணக்கம். தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். ராஜஸ்தான் ராயல் கிளப் ரொம்ப நல்ல ஸ்கீம். இது இல்லாதவங்களுக்கு புத்தாடைகள் மற்றும் உணவுகள் நிறைய டொனேட்டர்ஸ் வச்சு அவங்களோட இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாங்கன்ட்டு இப்போ தான் தெரியும். ஏன்னா அவங்க டைட்டிலே வந்து ஸ்ப்ரெட் த ஸ்மைல்னு வச்சுருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயம். எல்லோரும் புத்தாண்டு இன்று சிறப்பாக எல்லோரும் நல்லா இருக்கணும். வாழ்த்துக்கள். நன்றி. 20 ரூபா வாங்குறது வந்துட்டு யாரோ இலவசமாக கொடுக்குறாங்க. அது வாங்கும்போதே அவங்களுக்கு மனசில் இருக்கும், நான் இது என்னோட பணத்தை கொடுத்து வாங்குறேன். அவங்களுக்கு அந்த இது இருக்கணும், ஏன் காசு எனக்கு யாருமே தரல, நான் 20 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கேன், அதுக்காக தான் அந்த 20 ரூபா. நுங்கம்பாக்கத்தில் ஒரு இதே மாதிரி உங்களை மாதிரியே ஒரு ஜெயில் வச்சுருக்காங்க. அவங்க 20 ருபீஸ் தான் வாங்குறாங்க. ஆனால் அந்த இடத்துல வந்து நிறைய கஸ்டமர் உள்ளே வந்தால் கூட க்யூவில் நிப்பாட்டுறாங்க. சரி ஓகே, நீங்கள் க்யூவில் வந்து நிறைய பேர் வராங்க நிப்பாட்டுறாங்க. ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா தேவையான பொருள் அவங்க தேவையான பொருளை எடுத்து வச்சுக்கிட்டு மற்ற பொருள் தேவையில்லாத பொருள் வைக்கிறாங்களே. அது வந்து சில கருத்துக்கள் இருக்குது. இது கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை பற்றி உங்கள் கருத்து என்னது? இப்போது எல்லா ஆர்கனைசேஷன் இது போல் பண்ணும்போது கொஞ்சம் ப்ளஸ் மைனஸ் இருக்கும். ஆனால் க்யூவில் இருக்கிறது வந்துட்டு நாங்கள் ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் போல் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி ஒரு 5 பேர் இருக்காங்க. அதே இடத்துல இன்னொரு 10 பேர் உள்ளே போனாங்கன்னு என்ன ஆகுனா கசமுசன் இருக்கும்போது அவங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. நாங்கள் என்ன சொல்கிறோம், நீங்கள் வாங்க, டைம் ஃபிக்ஸ் பண்ணுங்கள், அந்த இடத்துல வாங்கிட்டு ட்ரையல் ரூமோட என்ன சின்ன இடம் அந்த இடத்துல ட்ரையல் ரூம் வசதியும் தரும். 15 பேர் போயிட்டு ஆல்ரெடி அங்கே இருந்துட்டு ட்ரையலே பண்ண முடியல, எனக்கு என்ன தேவை இருக்கோ தெரியாமல் வாங்கிட்டு அதுக்காக ஜென்ரலி இது பண்ணுறது. 100% எல்லா இதில் ட்ரையல் ரூம் இருக்குது. 5 இருக்குது, 5த்துலேயும் ட்ரையல் ரூம் இருக்குது. அது மாதிரி இருந்தானாக்கா உங்களுக்கு பேயான துணி ஷர்ட் போடுறீங்கனாக்கா அது கலரு சைஸ் எல்லாம் நீங்கள் போட்டு விரும்புவாங்களா. அதே கூட்டம் இருந்தானாக்கா நீங்கள் இப்படி உங்கள் சைஸ் செக் பண்ணுவீங்க, என்ன பூச்சை இது தண்ணி. ஸோ ஃப்ரீயாக இருந்தானாக்கா அந்த நாட்டுக்கு சார் நான் 3 நாள் வரேன், சரி நீங்கள் வாங்க. இந்த சேல்ஸ்மேன் கூட ஹெல்ப் பண்ணுவாங்க. சார் இது கூட இந்த கலர் போகும், ஜஸ்ட்டு 20 ரூபா கொடுத்து உங்களுக்கு தேவை இருக்கிறது எடுத்துக்கோ, அப்படி இல்லை. சரி, இந்த குரூப் வந்திருக்கீங்க சரிங்களா, 31 வருஷம் ஆகுது. இதுக்கப்புறம் என்ன சார் இன்னும் எக்ஸ்ட்ரா பண்ண? இது தொடர்ந்து போயின்னே இருக்கும் சார். இன்னும் பண்ணது வந்து ஒரு துளி அளவுக்கு இல்லை, இன்னும் பண்ண வேண்டியது கடல் போல் அந்த மாதிரி இருக்குது. ஸோ நிறைய இதுலேயே வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணணும். கூகுள் இப்போ இதில் வந்து நாங்கள் ஆர்சிசி மூலியமாக ராஜஸ்தான் காஸ்மோ கிளப் ஃபவுண்டேஷன் இந்த கிளாத் பேங்க் மூலியமாக 3 வகைகளோட இஷ்யூஸை நம்ம சார்ட் அவுட் பண்ணுறோம். ஒன்று, யூஸ் பண்ண துணிகளை என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியாமல் நிறைய பேர் இப்போ என்ன பண்ணுறது, துணி போட்டாச்சு யூஸ் பண்ணியாச்சு. இப்போ இருக்கிற மெட்டீரியலிசமில் எல்லாம் அவங்க துணி அப்பப்போ மாற்றிட்டே இருக்காங்க. ஸோ அந்த துணியை என்ன பண்ணுறது, எங்கே போடுறது, ஸோ அவங்க பிரச்சனையை தீர்க்குறோம். அவங்க துணியை நம்ம எடுத்துன்னு வரோம். செகண்ட் வந்து இது வந்து கார்பரேஷன் போச்சுன்னா டம்ப் யார்டுக்கு போயிட்டு எல்லா டம்ப் யார்ட்ஸும் எப்படி ஃபுல்லாக இருக்குது, கார்பேஜ் ஒரு பொல்யூஷன் பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ உலகத்துலேயே வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் பொல்யூட்டட் வந்து யூஸ் க்ளாத்ஸ் தான். ஸோ அந்த யூஸ் க்ளாத்ஸை நாங்கள் எடுத்து வேஸ்ட் பண்ணாமல் அது ஒரு ரீயூஸில் போடுறோம், சஸ்டெயினபிலிட்டின்ற கான்செப்ட்டுக்கு கொண்டு வரோம். தேர்ட் வந்து தேவைகள் யாருக்கு என்ன தேவை இருக்கோ அவங்களுக்கு வந்து அந்த துணியை வந்து நல்லபடியாக நல்ல முறையாக ஒரு இவ்வளோ டீசெண்டாக ஒரு நல்லா பேக் பண்ணி டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணி ஒரு ஷோரூம் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்து அவங்க வந்து ஒரு உரிமையோடு அந்த துணிகளை போயிட்டு வாங்கிட்டு அதை யூஸ் பண்ணுற அளவுக்கு அதை பேக் பண்ணிட்டு கொண்டு வரோம். ஸோ இந்த 3 வகைகள். ஸோ தேவை இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறது, தேவையில்லாத எடுக்கிறது, அது மட்டும் இல்லாமல் ஒரு பொல்யூஷன்ற ஒரு பெரிய சஸ்டெயினபிலிட்டி கான்செப்ட் கொண்டு வர்றது தான் எங்களோட இயக்கத்தோட இது வந்துட்டு ஒன்லி பழைய துணி இல்லை. இப்போ இன்றைக்கி எல்லோருக்கும் ஃபஸ்ட்டு இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஸோ இது வந்து கஜ்பர் கப்படா, இது கஜ்பர் கப்படா. அடுத்த ஸ்கீம்ஸ் வந்து நியூ கிளாத் ஸ்கீம் அண்ட் நியூ ஸ்கூல் யூனிஃபார்ம். நியூ கிளாத் ஸ்கீமில் வந்துட்டு இப்போது புது வருஷ பருப்பு இருக்குது, தீபாவளி இருக்குது, பொங்கல் இருக்குது, அது போல் இடத்துலலாம் வந்துட்டு எல்லாருக்குமே போயிட்டு அவங்க எங்களுக்கு அப்ளிகேஷன் வரும். சார் எங்களுக்கு வந்துட்டு வேஷ்டி வேணும், தோத்தி வேணும், சாரீ வேணும், நைட்டி வேணும். அவங்களுக்கு இது போல் மோர் தென் 5000 பீப்புள், ஒரு 5000 பேருக்கு வந்துட்டு புது துணி எடுத்து தரோம். அதில் அந்த பழைய துணி அந்த கான்செப்டே இல்லை. இன்றைக்கி இருக்கிறதுல வந்துட்டு 31 டிஃப்ரெண்ட்டான ஆர்கனைசேஷன், லெப்ரசி ஹோம்ஸ், ஓல்டு ஆர்ஃபனேஜ் ஹோம்ஸ், அது போல் அவங்களாம் கூப்பிட்டுட்டு இது கொடுத்துட்ருக்கோம். இது வந்துட்டு புது துணி. சரி கேட்டு நிறைய ஆர்கனைசேஷன் வந்து எல்லாமே வந்து சிட்டியை பேஸ் பண்ணியே பண்ணி தவிர ஆனால் வந்து நிறைய ஊரில் வந்து நிறைய ப்ராப்ளம் இருக்குது சரிங்களா. நீங்களாம் வந்து ஒரு கிராமத்தை தத்தெல்லாம் எடுக்க மாட்டீங்களா, ஏன்? அப்படி இல்லை. இப்போ இன்றைக்கே பார்த்தீங்கன்னா மதுராந்தகம்,
செங்கல்பட்டு மதுராந்தகம் சைட்லேருந்து வந்து பாம்பு பிடிக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த கம்யூனிட்டி அவங்களாம் வந்திருக்காங்க. ஸோ சிட்டியில் எனக்கு 100% தெரியும், யாருமே ஈஸியாக வருவாங்க, சிட்டியில் வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. அவங்க ஈஸி இல்லை, அப்படி இல்லை. நாங்கள் போகாத எங்கள் அன்ரீச்சபிள் இடத்துல யார் எங்கே போக மாட்டேங்கிறாங்க, அது போல் இடத்துல கரெக்டான இடத்துக்கு சேரணும். அதில் தான் எங்கள் கான்சன்ட்ரேஷனே மெயினாக. அதே மாதிரி தெரிஞ்சு வச்சா எங்கள் நாலேஜில் வந்தால் யார் சொல்லியிருந்தானாக்கா எங்கள் டீம்லேருந்து டீமில் ஒரு 4 பேர் போயிட்டு விசாரிச்சு பார்த்துட்டு வரோம். இது பார்க்குறவங்களும் எல்லாருக்கும் எங்களை சொல்கிறோம், யாருக்குமே எதுவுமே தேவை இருந்ததுன்னா, உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு கிராமம் ஏதாவது அப்படி இருந்ததுன்னா ப்ளீஸ் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். we will be more than happy அதை இது பண்ணுறது. லாஸ்ட் இயர் ஆஃப்ரிக்காவில் நடந்த அங்கே ஃப்ளட்ஸுக்காகவே இங்கேருந்து நாங்கள் துணி வந்து அனுப்பிச்சிட்டு அவங்க எம்பசியில் கொடுத்து அவங்க அங்கே அனுப்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சிட்டிலையும் எப்போவது ஃப்ளட்ஸ் இருக்கும்போது இல்லை எங்கேயாவது இப்போது கெலாமிட்டி குஜராத்தில் அர்த்குவேக் நடக்குதோ இல்லை வெஸ்ட் பெங்கால் ஏதோ அந்த மாதிரி கெலாமிட்டி வரும்போது அவங்க வந்து ஏதோ ஒரு தொடர்பில் எங்ககிட்ட காண்டாக்ட் பண்ணுறாங்க, நாங்கள் அவங்களுக்கும் இங்கேருந்து துணி அனுப்பி வைக்கிறோம். ஸோ இட் இஸ் நாட் எஸ் சார். எங்களது ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் டி நகர் நுங்கம்பாக்கம் நூர் வீராசாமி ஸ்ட்ரீட்டில் இருக்குது. எங்கள் நம்பர் 999622 99622 99622 99622. ஸோ இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு எங்ககிட்ட யூஸ்டு கிளாத்ஸ் இருக்குது. நாங்கள் இப்போ மெயினாக எங்களுக்கு ரீச் என்ன ஆகும்னா கஜ்பர் கப்டான்ற இதில் பழைய துணிகள் கலெக்ட் பண்ணுறோம் இல்லைங்களா, அதோட எங்களுக்கு லிமிட்டேஷன் இருக்குது. இப்போ போன வருஷத்தில் நாங்கள் வந்து சுமார் ஒரு 3 லட்சம் துணிகள் கலெக்ட் பண்ணினோம். அதில் ஒரு 2 லட்சம் துணிகள் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்து 1 லேக் துணி வேஸ்ட்டாக போச்சு. பட் இந்த இப்போ 2 லட்சம் துணிகள் வந்து இந்த ஸ்மைல் ஸ்டோரில் வச்சா கூட சார் சொல்கிற மாதிரி அந்த சைஸஸ் எல்லாம் பத்த மாட்டேங்குது. ஸோ கஜ்பர் கப்டான்ற துணிக்கு இன்னும் நிறைய ரீச் ஆகணும். நிறைய பேருக்கு இந்த விஷயத்தை தெரிஞ்சு வச்சுட்டு அவங்க எல்லாம் எங்களை காண்டாக்ட் பண்ணிவிட்டு எங்ககிட்ட இந்த மாதிரி யூஸ் க்ளோஸ் இருக்குன்னு அவங்க எங்ககிட்ட கொடுத்தாங்கன்னா அவங்க இதை வந்து நல்ல முறையால் மறுபடியும் ப்ராசஸ் பண்ணிவிட்டு தேவைகளுக்கு, ஏன்னா இது வந்து நம்மளா போயிட்டு செலக்ட் பண்ணி வாங்குறது கிடையாது, வர்றதில் வந்து நாங்கள் அதை வந்து வேரியஸ் சைஸஸில் அடக்கி வைக்கிறோம். ஸோ இன்றைக்கி எனக்கு வந்து ஒரு எக்ஸல் சைஸ் தேவை இருக்குது, நான் அந்த கடைக்கு போகிறேன், பட் யாராவது எக்ஸல் சைஸ் கொடுத்தவங்க எங்ககிட்ட கொடுத்தா தான் நாங்கள் அங்கே அடக்கி வைக்க முடியும். ஸோ ஒரு சில நேரத்தில் இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் நடக்கின்றது. ஸோ இந்த கஜ்பர் கப்டா யூஸ்டு கிளாத்ஸ் அப்படின்ற அந்த கலெக்ஷன் டிரைவை வந்து அது எப்படி இன்னும் விஸ்தாரணமாக இன்னும் நிறைய பேருக்கு தெரிஞ்சு நிறைய பேர் எங்களை காண்டாக்ட் பண்ணி அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா இந்த ப்ராசஸை வந்து இன்னும் நல்லபடியாக இன்னொரு நல்ல முறையில் அதை செயல்படுத்தலாம். எங்கள் சொல்லுவார் லைக் பெரிய பெரிய பேங்க்ஸ் இருக்குது, எம்என்சி கம்பெனி இருக்குது, அம்பத்தூரில் ஐடி கம்பெனி இருக்குது, டைட்டில் பார்க் இருக்குது, எல்லாமே எம்என்சி போடுற ஸ்டாஃப்ஸு. அவங்களுக்கு எவ்ரி சீசன் அவங்க மாற்றினே இருக்காங்க. அது துணி இங்கே போடணும் தெரியாது. இப்போது நியூஸ் பேப்பர் விற்கிறதுக்கு காயிலும் கடை இருக்குது, ஆனால் பழைய துணி நீ எங்களுக்கு கொடுத்துட்டா நாங்கள் மக்களுக்கு சேவை பண்ண முடியும், தேவையான ஆளுக்கு நாங்கள் கொடுக்க முடியும். இது 2 ஆயிடுச்சு. 3வது எங்களுக்கு இருக்குது நியூ ஸ்கூல் யூனிஃபார்ம். அதுவும் வருஷம் இந்த ஸ்கூல் பார்த்துட்டு எங்களுக்கு வர லிஸ்ட் பிரகாரம் எல்லாங்களுக்கு அவங்க சைஸ் பிரகாரம் துணி கொடுக்குறோம், அவங்களுக்கு அதுவும் சேவை பண்ணுறோம். ஸோ உங்கள் நாலேஜில் இந்த 3 சேவையில் நாங்கள் பண்ணுறது, உங்கள் நாலேஜில் ஏதாவது உங்கள் சைட்லேருந்து வந்துவிட்டால் எங்களுக்கு ரொம்ப பெரியவா உதவியாக இருக்கும். Hi, this is Minna. Like, share, subscribe, News 10 Tamil.